துணை முதல்வர் பதவி உதயநிதி அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு இது முதல்வரோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அம்மாவாசை இப்ப இல்லைன்னா நாளைக்கு வரப்போகுது. கனிமொழிங்கிற ஃபேக்டர் எப்படி ஒத்துப்பாங்க? உனக்கு டெல்லி எனக்கு தமிழ்நாடுன்னு ஒத்துப்பாங்களா? ஸோ கனிமொழி அம்மா என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, துரைமுருகன் ஐயா ஏன் தடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஏன் 10 நாள் பஞ்சாயத்து நடந்தது, இதெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்ல. திமுக தொண்டனா நானும் நீங்களும் எதை பத்தியும் கவலைப்படாம அது வர பாதி நிதி கொடுத்ததிலேயே நாங்கள் தமிழ்நாட்டை இவ்வளோ செம்மைப்படுத்தி வச்சிருக்கோம், இன்னும் முழு நிதியும் எங்களுக்கு கிடைத்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம். 3 நிதி இருக்கு, உதயநிதி, இன்ப நிதி, போறாத. என்கிட்ட நீ என்னன்னு பணம் கேட்கற, எங்க இருந்து உனக்கு கொடுக்கணும், இதை அவர் பேசுவாரா மாட்டாரா? நான் போனேன், எனக்கு மோடி பணம் கொடுக்கல அப்படின்னு பொய் சொல்றதுக்காக போறாங்க. எனக்கு கமிஷன் டைரக்டா வரணும், நீங்க இதுல வராதீங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது யாரு? தமிழக அரசு. 64,000 கோடிக்கான திட்டம் எல்லா இடத்துலயும் பள்ள நோண்டி வச்சுட்டு நீங்க மயிலாப்பூருக்கு போங்க, லெக்ஸ் சர்ச் ரோட நாசப்படுத்தி வச்சுட்டாங்க. இந்த நாடு நாசமா போட்டோங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது, ராகுல் காந்திக்கு மட்டும்தான் இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பவள விழா மாநாட்டிலேருந்து பழுத்துக்கிட்டு வர ஒரு விஷயம் துணை முதல்வர் பதவி. அந்த மேடையிலேயே முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கம் என்ன சொன்னார்னா, பேராசிரியர் தான் இங்கே இல்லையே, எதுக்கு உதயநிதி அவர்களை துணை முதல்வராகுவது, இன்னும் தயக்கம் ஏன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான ஒரு பதிவை அங்கே வச்சார். அதுக்கு அடுத்த நாளே மறுபடியும் இங்கே அண்ணா அறிவாலயம் வரைக்கும் அந்த தீ பற்றிக்கிடுச்சு. ஸோ நேற்றே இந்த அறிவிப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் உதயநிதி அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு இது முதல்வர் முடிவெடுக்கணும், நீங்கள் முடிவு எடுக்காதீங்க, இது முதல்வரோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் முதல்வர் தனிப்பட்ட விஷயம் அவர் சொல்கிறாரு, பழனி மாணிக்கம் பேரரசு தான் இல்லையே, எதுக்கு இன்னும் தயக்கன்னு அவர் அங்கே சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? உதயநிதி எங்கேயாவது உங்ககிட்ட என்னை விட சீனியர்ஸ் இருக்காங்க, என்னை விட திறன் வாய்ந்தவர்கள் இருக்காங்க, என்னை விட கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்காங்க, என்னை விட அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு எங்கேயாவது சொன்னாரா? சொல்லலை. காரணம் என்னென்னா, அது அந்த முகலாய அரசர் அப்பா, அதுக்கப்புறம் புள்ள, அதுக்கப்புறம் பேரன், அதுக்கப்புறம் கொல்லு பேரன்னு அது எழுதி வச்சுட்டாங்க. ஸோ திமுகவுடைய தொண்டர்களோடு தான் கவலைப்படணும். ஐயையோ, என்ன இப்படி ஒரு மன்னராட்சியில் போய் நம்ம உட்காந்துருக்குறோம். மன்னராட்சினா ஏற்கனவே வெங்கடேசன் சொன்னார் இல்லையா, அந்த புறத்தில் எல்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் ஐயையோ வருமே, ரொம்ப தப்பாகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியது திமுக தொண்டர்கள் தான். நம்பர் 1. 2வது, துரைமுருகன் எதிர்க்கிறாரா, பழனி மாணிக்கம் ஒத்துக்கிறாரா, ஈவா வேலு காத்திருக்காரா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. கலைஞர் ஐயா தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவை முதல்வர் என்றோ கட்சியின் தலைவர் என்றோ அறிவிக்கலை. காரணம் என்னன்னா, பாம்பின் கால் பாம்பறியும். அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா இருந்துருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே, 2021 தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதிக்கு இருந்தது. அந்த மாதிரி தள்ளி போட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் இழுத்து விட்டுறாதீங்க, அப்புறம் 10 நாள் காவேரி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி தான் நம்ம சமாதிக்க போக முடியும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறது இயல்பாகவே குடும்பத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் கனிமொழி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை மறந்துட்டு இதில் பேசுகிறீங்க. ஏதோ துரைமுருகன் எதிர்க்கிறாரு, ரஜினியை வச்சு அவருக்கு ஏதோ ஒன்று கொடுத்தா, ஒரு 2 படம் கொடுத்தா உடனே ரஜினி பேசிடுவார், துரைமுருகனை பற்றி பேசிடுவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. கனிமொழிங்கிற ஃபேக்டர் எப்படி ஒத்துப்பாங்க? உனக்கு டெல்லி எனக்கு தமிழ்நாடுன்னு ஒத்துப்பாங்களா? ஆனால் அதையாவது முறையாக கொடுக்கணும்ல, உனக்கு டெல்லி எனக்கு தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கணுமா வேண்டாமா? ஸோ இது எல்லாமே அந்த திமுகவுடைய பிரச்சனை. அடிப்படையில் திமுக தொண்டன் தான் வருத்தப்படணும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்காகவா நம்ம உழைக்கிறோம்? குடும்பம் வேற பெருசு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இவங்களுக்காகவா நம்ம உழைக்கணும்? நாட்டுக்காக உழைக்க வேண்டாமா? கட்சிக்காக உழைக்க வேண்டாமா? அரசியலுக்காக, ஆட்சியலுக்காக, மக்களுக்காக, நலனுக்காக, வளர்ச்சிக்காக நம்ம உழைக்க வேண்டாமா? இப்படி போய் ஒரு குடும்பத்துக்காக உட்காந்து உடைச்சிக்கிட்டு இருக்கோம்னு யார் நினைக்கணும்? அந்த 9 பேர் நினைக்க மாட்டாங்க. 1,30,000 கோடி வச்சிருக்கிற 9 பேர் எதுக்கு நினைக்கிறாங்க? அவங்க 3 தலைமுறைக்கு அவங்க கிட்ட சொத்து இருக்கு, அவங்க மணி லாண்டரிங்லாம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, அவங்க அரசியல்ல எப்படியா இருந்தாலும் பொழைச்சிப்பாங்க, அரசியல் இல்லைன்னாலும் பொழைச்சிப்பாங்க. அந்த 9 பேர் கவலைப்பட மாட்டாங்க. அப்ப மற்றவங்க கவலைப்படாமல் இருக்கலாமா? அதிமுகலேருந்து வந்தவங்க கடந்த ஒரு 30 வருடமாக மாறி மாறி அங்கிருந்து வந்தவங்க, அவங்க கவலைப்பட மாட்டாங்களா? அவங்க பார்த்த அதிமுகங்கிறது என்ன? அங்க ஒரு தலைவர் இருப்பாங்க, அந்த தலைவர் எல்லாருக்கும் சமமா பாவிப்பாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க.
பார்த்துட்டு வந்துட்டு இங்கே திமுகவில் வந்து என்னங்க இது ஒரு குடும்பத்தில் உட்காந்து ஜன்னலை திறந்துட்டு வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கண்ணா இப்படி ஒரு கேவலமான அரசியல் செய்கிறோமேன்னு அதிமுகவில் இருந்து வந்த திண்டுக்கல் பெரியசாமியிலேருந்து எல்லாருக்கும் இருக்காதா மனசுக்குள்ள? ஸோ இது எல்லாமே நாம் திமுக தொண்டன் கவலைப்படணும், வருத்தப்படணும். இல்லை, ஒருவேளை துணை முதல்வர் பதவி கொடுக்காமல் நேரடியாகவே இருக்கிற ஓராண்டு காலம் தானே இருக்கு, அதனால நேரடியாக முதல்வர் பதவியை கொடுக்கலாம், கொடுத்து மக்கள் ஓட்டு போடலாம். மக்கள் ஓட்டு போடலன்னா 2026 திமுக சரித்திரம் என்ன? ஐந்து ஆண்டு ஒரு நாள் இருந்ததில்லை அவங்க. இதுதானே இவருக்கு அப்புறம் இவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே. பிரதிநிதி எல்லாம் ஓகேங்க, எம்எல்ஏல 70 பேர்ல ஒருத்தரா உட்காந்துருந்தா எப்படி முடியும்? அங்க அண்ணாமலை 2026 தேர்தலில் ஒரு 80 பேரோட ஒருத்தரா உட்காந்து இருப்பாரு. இல்ல 2026 இவர் தான் முதல்வர் பதவிக்கு நிறுத்தம். நீங்க அறிவிச்சுட்டு ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கவச்சு மக்கள் முன்னெடுத்துக்கான கண்டிப்பா இருக்கா? அது நல்ல விஷயம் ஏங்க. அப்படி பார்த்தா அது இன்ப நிதிக்கும் பண்ணலாம். இன்ப நிதியை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்கிட்டு என்ன குடும்ப சொத்து தானேங்க. விளையாட்டுத்துறையிலே குறியா இருக்கீங்க. இல்ல விளையாடுறதுக்கு தானே அவங்க வர்றாங்க. அரசியல் செய்யணும், ஆட்சியல் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. துரைமுருகன் ஐயா எதுக்கு வருத்தப்படுறாரு நீங்க யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்த் ஐயா வந்து துரைமுருகனுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எதுக்காக வருது? அவர் எதுக்கு வருத்தப்படுறாரு? அவருடைய பையன் நல்லா இல்லையா? ஒட்டுமொத்த வேலூரை அவர் ஃபுல்லாக அமுக்கி வச்சுக்கலையா? கிங்ஸ்டன் வந்து எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு, அங்கே கட்டுக்கட்டாக நோட்டு எப்படி திமுகவுக்கு போகுது, இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே. அவர் எதுக்கு வருத்தப்படுறாரு? இவர் கொஞ்சம் இன்னும் மெச்சூரிட்டி இல்லைங்க, பழம் இன்னும் பழுக்கலைங்க. அங்கே வந்து எதையா சொல்லிடுறாரு, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து நாம தான் மண்டகாய வேண்டியதாக இருந்தது. கும்டி புண்டியை தாண்டி ஒரு இடத்துல கூட போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியல, யாருக்காகவும் பண்ண முடியல. நாம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட மாடல் இந்தியா பூரா வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் போனதெல்லாம் எது போயிருக்குது? சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு சபாநாயகரை கிண்டல் பண்ணுற மாதிரி பார்லிமெண்ட்லேருந்து வெளில வந்துட்டு சபாநாயகரை கிண்டல் பண்ணுற அந்த கேவலமான வேலையில் தான் திராவிட மாடல் இங்கேருந்து அங்கே பரவி இருக்கு. ஐயோ அப்படிலாம் இருக்குன்னு அதுக்காக தான் துரைமுருகன் வருத்தப்படுறாரு. அவர் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நல்ல நிம்மதியாக தான் இருக்காங்க. 3 தலைமுறைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. நல்லா கொழுத்த பணக்காரராக தான் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவரே எதிர்க்கிறாரு. ஆக எதிர்க்கிறது எதுக்குன்னா, அண்ணா கொஞ்சம் சரியில்லை, அவரே பெரிய பிரச்சனை, அவரை விட நீங்களே பெரிய பிரச்சனை, உங்களை விட இவரே பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா கட்சிக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். கனிமொழி எங்கேயாவது ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுகிறாங்களா? ஏன் அவங்க கிட்ட போய் இந்த பத்திரிகையாளர்லாம் 200 ரூபா 300 ரூபா பத்திரிகையாளர்லாம் போய் அங்கே கேள்வி கேட்கறது இல்லை? என்னங்க இப்போ அவர் வரணுமா வரக்கூடாதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற ஒரு ஆண்மகன், ஒரு தைரியமானவன், ஒரு பெண் சிங்கம் யாருமே இல்லையே பத்திரிகை துறையில். யாருமே போய் கேட்க மாட்டேங்கிறாங்க. சேரில் ஒழுங்காக உட்காந்துட்டு பேட்டி எடுக்க முடியல உங்களால். ஒரு கனிமொழி கிட்ட இந்த கேள்வி கேட்க வேணாம்னு வேற சொல்லி வச்சிருப்பாங்களா? சொல்லித்தான் ஏங்க விளையாட்டா கேட்குறீங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை என்ன செய்ய வேண்டும், இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் எங்கே போடணும்னு தான் அவங்க முடிவு பண்ணலை. அது உங்கள் வருமானம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களே ஒழிய பட்டணம் பொடி இங்கே தான் வரணும், செய்யது பிடி அங்கே தான் வரணும்னு இன்னும் பத்திரிகைகளுக்கு திமுக சொல்லலை. அவ்வளவுதான். மற்றதெல்லாம் என்ன திமுக சொல்லுதோ அதைத்தான் செய்யறதுக்கான அடிவருடிகளாகத்தான் இவங்க எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை. பத்திரிகை தொழிலில் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்ககிட்டேருந்து 8 ரூபாய் வாங்கிட்டு ஒரு பத்திரிகையை விற்கலாம். விளம்பரத்துக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி பத்திரிகைகளை விற்கலாம். பத்தாம அரசாங்கத்தையும் பகச்சிக்காம இருக்கணும், அவங்க சொல்ற செய்திகளை மட்டும் மேலே போடணும். இதெல்லாம் பத்திரிகை துறையினுடைய ஒரு இந்தியாவுடைய முக்கியமான தூண். 4 தூண்ல ஒரு தூண் அப்படின்னு சொல்ற பத்திரிகை துறை தூளாய் போய் அசிங்கப்பட்டு நிக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க எப்படி பேசுவாங்க? கனிமொழி அம்மா என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? துரைமுருகன் ஐயா ஏன் தடுக்கிறாரு? கலைஞர் ஐயா ஏன் வந்து ஸ்டாலின் ஐயாவை கடைசி வரைக்கும் தேர்ந்தெடுக்காம அவர் கிளம்பி போனாரு? அதுக்கப்புறம் ஏன் 10 நாள் பஞ்சாயத்து நடந்தது? இதெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்ல. திமுக தொண்டனா நானும் நீங்களும் எதை பத்தியும் கவலைப்படாம அது வரட்டங்க, அவங்க வீட்டுல இருந்தானுங்க வர முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நானும் நீங்களும் அந்த மாதிரியான ஒரு தொண்டனா? இந்த நாட்டினுடைய பிரஜை இல்லையா? சோ அவங்க வர்றது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரப்போறாங்க. அமாவாசை இப்ப இல்லைன்னா நாளைக்கு வரப்போகுது. அது வந்துதானே ஆகணும். நீங்க கேலண்டர் வாங்கலைங்கிறதுனால அமாவாசை வராம போயிருமா? அது வரத்தான் செய்யும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது அவர் தான், பாதி நிதி கொடுத்ததிலேயே நாங்கள் வந்து தமிழ்நாட்டை இவ்வளோ செம்மைப்படுத்தி வச்சிருக்கோம், இன்னும் முழு நிதியும் எங்களுக்கு கிடைத்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம். 3 நிதி இருக்கு, உதயநிதி இன்ப நிதி போறாதா? அது பேரளவில் தான் இருக்கா. சரி, இப்போ நான் இங்கே மேட்ருக்கு வரேன். ஏங்க நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து சொன்னது என்ன? மெட்ரோவில் எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கல, ஃபேஸ் 2ல் நீங்கள் பணம் கொடுக்கல, மத்திய அரசுலேருந்து எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாக தொடர்ந்து மக்களிடம் பொய் சொல்லி கொண்டு வந்திருந்தீங்க. இஸ்லாத் சகோதரரிடம் கிறிஸ்துவ சகோதரரிடம் இந்த மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பச்சை பொய்யை வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் உதயநிதி வாசலை சொல்லிட்டு இருந்தீங்க.
ஆனா நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து சொல்லிட்டாங்க. இதை கருணாகராஜன் பல விவாதத்துல சொன்னாரு. இல்ல இதுதான் ஒரு சந்தேகம். இப்ப அவருக்கு இந்த நிதி வந்து முழுமையா வராதனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வாய்ப்பு இருக்கான்னு இல்லைங்க, பிரதமர் அவரோட தான் வலியுறுத்தி ஆகணும் இல்லையா? இல்ல, இவங்க தானே முடிவு எடுத்தாங்க. மாநில ஸ்டேட் ஃபண்ட்ல தான் இது நடக்கும்னு முடிவு எடுத்தது யாரு? திமுக அரசு, தமிழக அரசு தான் முடிவு பண்ணிச்சு. இது வந்து பாருங்க, உங்களுக்குலாம் இதில் சம்பந்தம் இல்லை, நீங்கள் உத்தரப்பிரதேசில் போய் நீங்கள் சென்ட்ரல் ஃபண்டில் நடத்திக்கோங்க, அங்கே நீங்கள் பணம் கொடுங்க. ஏன்னா சென்ட்ரல் ஃபண்டுனா சென்ட்ரல் ஃபண்டு தானே கொடுக்க முடியும். நாங்கள் அதையே பொய் சொல்லி ஏமாற்றி பத்தியா உத்தரப்பிரதேஷ் கொடுத்தது எனக்கு கொடுக்கலன்னு நான் பொய் சொல்லிக்கிறேன், எனக்கு கமிஷன் டைரக்டாக வரணும், நீங்கள் இதில் வராதிங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது யாரு? தமிழக அரசு. முடிவெடுத்துட்டு 64,000 கோடிக்கான திட்டம் எல்லா இடத்துலையும் பள்ளம் நோண்டி வச்சுட்டு, நீங்கள் மயிலாப்பூருக்கு போங்க, லக்ஸ் சர்ச் ரோட நாசப்படுத்தி வச்சுட்டாங்க. 4 பக்கமும் பள்ளம் நோண்டி நாசப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்ப அங்க பரம்பரையா 100 வருடமா 50 வருடமா 60 வருடமா கடை நடத்திக்கிட்டு இருந்தவெல்லாம் இப்ப நடு ரோட்ல நிக்கிறான். அங்க புத்தகம் வந்து கிடைக்கும். லக்ஸ் சர்ச் ரோட்ல போனீங்கன்னா பல ஆண்டு கால புத்தகங்கள்லாம் கிடைக்கும். அவெல்லாம் கிளம்பி போயிட்டான், நாசப்படுத்தி வச்சுட்டாங்க. பணம் வரல மத்திய அரசுலன்னு போய் சொல்லிட்டு. ஆனா வராது என்னது? 64,000 கோடி, அதுல 7,300 கோடி மத்திய அரசு இதுக்காக செய்யணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், நிர்வாக செலவுகளுக்காக கொடுக்கும். எப்போ நிர்வாக செலவுகள் வரும்? நீங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ரிப்பன் வெட்டி உள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சிங்கன்னா தானே நிர்வாக செலவே வரும். அது நடக்கலை. அப்போ மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எங்கேருந்து வாங்கணும்? 31,000 கோடியை நான் பேங்க்லேருந்து பல வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து வாங்கணும். ஒரு 5 பேரை பொருளாதார நிபுணர், இவர் தான் நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறாருன்னு அவருக்கு வேற சம்பளத்தை கொடுத்துட்டு இருந்தீங்க. அவர் உங்கள் சம்பளத்துக்காக சத்தியமாக அந்த 5 பேர் வரல. இந்த மாதிரி வங்கியிலேருந்து கடன் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் கவனிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த 5 பேர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 5 பேர் என்ன பண்ணாங்க? எங்கள் பக்கம் ட்ரை பண்ணுறாங்க. 3,4 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கியாச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3.5% ஜிடிபிக்கு நமக்கு கடன் ஆல்ரெடி எட்டிடுச்சு. அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப போய் நீங்க பேங்க்ல பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். 21,000 கோடி அப்ப கூட மத்திய அரசுல இருந்து அதை உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. உங்களால போய் அதை காசாக்க முடியல. ஏன்னா அவன் போன உடனே கேள்வி கேட்கறான், உங்க கடனுடைய லெவல் என்ன? ஆல்ரெடி நீ அந்த கடன் லெவலை அணைச்சிட்டு போய் முதல்ல கடனை சரி பண்ணிட்டு வா. போய் வாங்க முடியல. 5,000 கோடிக்கு தான் கடனை வாங்கியிருக்காங்க. இவங்க கையில இருந்து 21,000 கோடி போடணும். அது என்ன பொன்முடி ஐயாவும் ஜெகத்லட்சன் ஐயாவும் கொடுப்பாங்க? திமுக பைத்தியமா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க போய் வங்கியில கேட்டா அதுவும் கிடைக்க போறது இல்லை. இதனால இந்த ஒரு மெட்ரோ திட்டத்தை பொய் சொல்லி ஏமாத்தி மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கலன்னு சொன்னாங்க. இது நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர்ல பேசுறாங்க. கபால்னு அப்படியே மேட்டரை மாத்தி இட்லி சட்னியில கொண்டு வந்து குலாப்ஜான்ல கொண்டு வந்து சப்ஜெக்டை மாத்தி விட்டாங்க. இப்ப மத்திய அரசு போய் இவர் என்ன கேட்க போறாரு? ஐயா, எனக்கு கடன் வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இல்லை, தெம்பு இல்லை, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் வாங்கி முடிச்சு விட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லது. மோடி என்ன சொல்ல போறாரு? ஏப்பா, நான் தான் ஒத்த காசு கொடுக்காம விட்டுருந்து நீ கதை விட்டுட்டு இருந்த. 22,000 கோடி நிவாரண நிதியா மட்டும் இந்த 10 வருஷத்துல நான் கொடுத்துருக்கேன். அதை சொல்லாம 1,500 கோடி இந்த தூத்துக்குடியில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே மதமாற்றம் ஏற்கனவே நடக்கிற இடத்துல வெற்றி பெற்றுட்டு வந்து உட்காந்துருக்கேன். சென்னையில் அதே மாதிரியே எத்தனை ஒவ்வொருத்தன் வீட்டில இருந்து இருக்கிற பொருள்கள் எல்லாம் தூக்கி வெளியில போடுற அளவுக்கு மழை வெள்ளம் வந்து அங்கே இருக்கிற வண்டியை நிறுத்த முடியாது. நிறுத்தின கார் முடிஞ்சது, 2 வீலர் முடிஞ்சது, டிவிஎஸ் 50 முடிஞ்சது, ஏன் ஒரு ஏழை வைத்துட்டு இருந்த லூனாட்டி கூட முடிஞ்சது. அப்படிங்கிற ஒரு நிலையில வெறும் 6,000 ரூபாய் மட்டும் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டேன். என்கிட்ட வந்து நீ என்னன்னு பணம் கேட்குற, எங்கிருந்து உனக்கு கொடுக்கணும்? இதை அவர் பேசுவாரா மாட்டாரா? நான் போனேன், எனக்கு மோடி பணம் கொடுக்கல அப்படின்னு பொய் சொல்றதுக்காக போறாங்க. வேற என்ன பண்ண முடியும் இவங்களால? போய் நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மைதானே? தங்கம் தென்னரசு அதுக்கு பதில் சொல்லாம அடுத்த நாள் என்ன பதில் சொன்னாரு? இல்லைங்க, நீங்க 42% கொடுக்கல, 35% தான் கொடுக்குறீங்க, அதனால எங்களுக்கு இத்தனை வருடங்களாக ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து இத்தனை வருடங்களாக எனக்கு 3.5 லட்சம் கோடி நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொய்ய சொன்னாரு. அதுக்கும் பெருசாக்கல, அப்படியே கப்புன்னு வாய மூட்டாங்க. மேட்டரை அப்படியே வெள்ளந்தியா இருக்கக்கூடிய அன்னபூர்ணா மேட்டருக்குள்ள திருப்பிட்டு பிஜேபிக்குள்ள குழப்பம்ங்கிற மாதிரி கதையை திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க. நாளைக்கு போய் என்னன்னு போய் கேட்க போறாங்க. ஸோ இந்த மாதிரியான பம்மாத்து வேலைகள்லாம் பண்றத மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் போய் பேசுறோம், தகவலை கொடுக்குறோம். இது பார்த்துட்டு இருக்கிற தமிழக மக்கள் வந்து அதை பரவலாக்கணும். இந்த மாதிரி சொல்றாங்க, இது உண்மையா அப்படின்னு கேளுங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா நான் நிர்மலா சீதாராமன் மேடம் சொன்னதை சொல்றேன். நீங்க மடை மாற்றுவதற்காக அந்த இடத்துல உடனே இட்லி சட்னியை கொண்டு வந்தீங்க. பாவம் அவரு 2 தலைமுறையா உட்காந்து ஒழுங்காக வேலை செஞ்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவர், அவர் பாவம் மண்டை காஞ்சிட்டு உட்காந்துருக்காரு உங்களுடைய திருட்டுத்தன வேலைக்கு. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் ஏதோ ஒரு பாலியல் தொல்லை வந்ததுன்னு உடனே டப்புன்னு மடை மாத்துறதுக்கு ஒரு மகாவிஷ்ணு மேட்டர் உள்ள கொண்டு வந்து விட்டீங்க. இதெல்லாம் கேவலமான அரசியல். இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நாடு நாசமா போட்டோங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. ராகுல் காந்திக்கு மட்டும்தான் இருக்கலாம், சோரஸுக்கு மட்டும்தான் இருக்கலாம், வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி.